நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது வேறு எதுவும் இல்லை என்று இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளை பார்ப்பதற்கு முன் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் சுருக்கம். இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு, அரசியல் கட்சிகளின் தீர்மானம், ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களே இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே முன்பக்க செய்தியாக வெளிவந்திருக்கின்றன. நேற்று கொழும்பிலே நடந்த செய்தியாளர் மாநாட்டிலே ஜனாதிபதி தெரிவித்த கருத்து அநேகமான பத்திரிகைகளிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கின்றது. ஊடக முக்கியஸ்தர்கள் மற்றும் பிராந்திய செய்தியாளர்களையும் ஜனாதிபதி நேற்று முன்தினம் சந்தித்தார். நேற்று ஊடக முக்கியஸ்தர்களை கொழும்பிலே சந்தித்து அவர் தெரிவித்த கருத்து இன்றைய பத்திரிகைகளில் சிலவற்றிலே பிரதான தலைப்புச் செய்தி. குறிப்பாக அவர் கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். என்னை பார்க்காதீர்கள் அல்லது எதிர்கால தேர்தல் எனக்கு எந்த வேட்பாளரும் தனக்கு சவால் இல்லை என்று தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி, எந்த வேட்பாளரையும் நாம் எதிர்த்து போட்டியிடவில்லை, மக்களுக்காக நாட்டுக்காகவே போராடுகின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனக்காக வாக்களிக்காமல் நாட்டை சிந்தித்து வாக்களியுங்கள் என்று ஜனாதிபதி நேற்று தெரிவித்திருக்கின்றார் என்பது அநேகமான பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக அல்லது முன்பக்க செய்தியாக வெளிவந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் நாமல் ராஜபக்ச மொட்டு கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச போட்டியிடுகின்றார் என்ற செய்தி படங்களோடு இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல் திருப்பு முனையாக நேற்றைய அரசியல் களத்திலே ஒரு திருப்புமுனை அரசியலாக நேற்று பார்க்கப்பட்டது. இந்த மொட்டு கட்சியிலே தனி வேட்பாளராக நாமல் இறக்கப்பட்டிருப்பது யாரை பாதிக்கும் என்பது தொடர்பாக இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் ஆராயப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் நேற்று பாராளுமன்றத்திலே ஆற்றப்பட்ட உரை, அங்கு நடந்த வாத பிரதிவாதங்களுக்கும் இன்றைய பத்திரிகைகள் முக்கிய இடம் கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக IMF தொடர்பாக ஹர்ஷடி சில்வா நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது எந்த மாற்றமும் இல்லை, அதாவது அடிப்படையிலே IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தத்தை நாங்கள் மாற்றியே தீர்வோம், மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்ற வகையிலே மாற்றியே தீர்வோம் என்று அவர் நேற்று சூளுரைத்தார். அது இன்றைய பத்திரிகைகள் சிலவற்றிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கின்றது. இதுவரை எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் குதித்திருக்கின்றார்கள், கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் யார் என்பது தொடர்பாக அநேகமான பத்திரிகைகளிலே அந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக 22 வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்று தேர்தல் வட்டாரங்களை, அதாவது தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்களை ஆதாரம் காட்டி இன்றைய பத்திரிகைகளிலே நாம் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் இலங்கை நேற்று இந்தியாவுடன் 27 ஆண்டுகளின் பின் சாதனை படைத்த இலங்கை கிரிக்கெட் அணி என்ற தலைப்பிலே இன்றைய பத்திரிகைகளிலே நாம் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய அணியுடனான 3வது ஒரு நாள் போட்டியிலே 110 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றியீட்டிய இலங்கை அணி தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்க செய்தியாக வெளியாகிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரும் எனக்கு சவால் இல்லை. ஊடகங்களின் ஆசிரியர்கள் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதியை தெரிவித்திருக்கின்றார் என்பது தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. அச்சு இலத்திரனியல் ஊடகங்களின் ஆசிரியர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் நேற்று ஜனாதிபதி கொழும்பிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஜனாதிபதி பதிலளித்த போது, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரும் தனக்கு சவால் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். நாமல் ராஜபக்ச களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையிலே உங்களின் நிலை என்ன என்று, போட்டிக் களத்திலே உங்களின் நிலை என்ன என்று நேற்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர் தெரிவித்திருக்கின்றார், எந்த ஒரு வேட்பாளரும் எனக்கு சவால் இல்லை, நாட்டை முன்னேற்றுவதிலேயே நான் கவனம் செலுத்துவதால் தனக்கு போட்டியாக எவரும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் என்னுடைய திறமையை நான் காட்டியிருக்கின்றேன், என்னுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக காட்டியிருக்கின்றேன். இந்த நிலையில் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், வேட்பாளரா நாடா என்பதை தீர்மானிக்க வேண்டும். நாட்டுக்காகவே நான் பணியாற்றி இருக்கின்றேன், ஆகவே மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எந்த வேட்பாளர் தேவை என்பதும். என்றாலும் வேட்பாளர்கள் என்பதை விட நாட்டை பற்றி சிந்தித்து வாக்களியுங்கள் என்று நேற்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்பது தினக்குரல் பத்திரிகை உட்பட இணைய சகல பத்திரிகைகளிலுமே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தம்மிக்க பெரேரா விலகியதால் ஜனாதிபதி தேர்தலில் புதிய திருப்பம், நாமலும் போட்டிக் களத்தில் என்ற செய்தி படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பத்திரிகை பார்க்கின்ற போது நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அருகில் ஒரு செய்தி, நாட்டை விட்டு பசில் வெளியேறுகிறார் என்று மீண்டும் அமெரிக்கா செல்கிறார் என்ற ஒரு செய்தி பசிலின் படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர்
நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டமையால் ஏற்பட்ட பிளவு காரணமாக கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு செல்கின்றார். அமெரிக்காவுக்கு அவருடைய சொந்த இடத்துக்கு செல்கின்றார் என்று இந்த பத்திரிகைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது அவர் பிளவின் காரணமாக செல்கிறாரா அல்லது அவருடைய வசிப்பிடத்துக்கு செல்கிறாரா என்று இந்த செய்தியிலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்பகுதியில் ஒரு செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் சகல பத்திரிகைகளிலுமே காணப்படுகின்ற செய்தி. சஜித் தாசரி உடன்படிக்கை என்ற ஒரு செய்தி படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர் உள்ளிட்ட குழுவினரால் நேற்று புதன்கிழமை உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் தாசரி ஜெயசேகர மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்ட போது எடுத்த படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 3 பிரிவுகளாக 3ஆக பிளவடைந்திருக்கின்ற நிலையில் இவர் எந்த குழுவுக்கு தலைமை தாங்குகின்றார் என்று தெரியாத நிலையிலேயே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது என்று சில பத்திரிகைகளிலே செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் பிரதான கட்சிகள் சில இதனை எதிர்த்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற நிலையில், நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் எந்த தரப்போடு இவர் ஒப்பந்தம் செய்கின்றார், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரை பயன்படுத்தி இருப்பது எவ்வாறு என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. நாம் ஏனைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது அதை விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் ஜனாதிபதி ஆற்றிய உரைதான். ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. தேர்தலில் வேட்பாளர்களின் எதிர்காலத்தை அன்றி நாட்டின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஊடக முக்கியஸ்தர்களை நேற்று கொழும்பிலே சந்தித்த ஜனாதிபதி கேள்விகளுக்கு பதிலளித்தார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல இங்கு உபதலைப்புகளோடு அதனுடைய செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு யாருடனும் போட்டி கிடையாது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஆரம்பித்த வேலை திட்டத்தை தொடர மக்கள் ஆணையை கோருகிறேன். நாடு எதிர்கொள்ளும் உண்மை நிலையை அனைத்து வேட்பாளர்களும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான எவரையும் ஒருபோதும் பாதுகாக்க மாட்டேன் என்று ஜனாதிபதியை தெரிவித்த கருத்துக்கள் இங்கே உபதலைப்புகளோடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தி அறிக்கையிலே ஹர்ஷடி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவின் படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. IMF உடன்படிக்கையில் மாற்றங்கள் செய்யப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ஹர்ஷடி சில்வா சபையிலே சூளுரைத்திருக்கின்றார் என்பது இங்கே இரண்டாவது செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையில் உள்ள நிபந்தனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி நாட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் பொருளாதார வேலை திட்டத்தை உருவாக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு கடன்களோ நாடு உள்ள நிலையில் அதனை செலுத்துவதற்காக ரூபாவன்றி $களை அவசியமாக சபையில் வேண்டுமென்று தெரிவித்திருக்கின்ற அவர் ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து $களை சம்பாதிக்கும் வேலை திட்டங்களை உருவாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஏற்றுமதியை பிரதானமாக கொண்ட பொருளாதாரத்தின் மூலம் $களை சம்பாதித்துக் கொள்வதற்கு திட்டமிடப்படுவதாகவும் ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார் என்று தினகரன் பத்திரிகையிலே ஒரு சிறப்பு தலையங்கமிடப்பட்ட செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலாபட்டியவின் படத்தோடு ஒரு செய்தி. பணவீக்கம் 69% தற்போது 1.7% குறைந்திருக்கின்றது. பொருளாதாரத்திலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கின்றது என்று ரஞ்சித் சிம்லாபட்டியை தெரிவித்திருக்கின்றார். நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் மேற்கொண்ட சிறந்த நடவடிக்கைகளால் பணவீக்கம் 69% 1.7% குறைந்துள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்லாபட்டியை தெரிவித்திருக்கின்றார். பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த சில நாடுகளுடன் ஒப்பிடுகையிலே எமது நாட்டின் பொருளாதார வேகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பான ஒரு செய்தியும் பிரத்யேகமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அரசு ஓய்வூதியக்காரர்களுக்கான கொடுப்பனவு ஒன்று ஏற்கனவே அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்ற நிலையில் வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. குறிப்பாக $3000 விசேட கொடுப்பனவு திட்டமிட்டபடி வழங்கப்படும். அரசாங்க ஓய்வூதியக்காரர்களுக்கு சகலருக்கு $3000 விசேட இடைக்கால கொடுப்பனவாக வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை வாபஸ் பெறுமாறு அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள போதிலும் அந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. இது எந்த வகையிலும், அதாவது தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இதனை தடுப்பதற்கான அதிகாரங்கள் இருந்தாலும் கூட
இது தேர்தலை பாதிக்கின்ற வகையிலோ அல்லது தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே தேர்தல் ஆணைக்குழு எந்த உத்தரவை தடையை விதித்திருந்தாலும் இது அரசாங்கத்தின் நடவடிக்கை, மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கை. ஆகவே அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அதனை நடைமுறைப்படுத்துவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி ஓய்வூதியக்காரர்களுக்கு 3000 ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகள். வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, களமிறங்கினார் நாமல், பல மில்லியன் வாக்காளர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஆளை நியமித்திருக்கின்றோம், பொதுஜன பெரமுன அறிவித்திருக்கின்றது என்று அவருக்கு அந்த வேட்பாளருக்கான அதிகாரத்தை, அது அங்கீகாரத்தை வழங்குகின்ற ஆவணம் கையளிக்கப்படுகின்றது. அது சாகல காரியவசம் அதனை குறுக்கின்ற காட்சி தான் இங்கே படமாகவும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ போட்டியிட இருக்கின்றார். இந்த நியமனம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் அரசியல் திருப்பு முனையாக எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மில்லியன் வாக்காளர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடியவரை நியமித்திருப்பதாக மொட்டு கட்சி பெருமிதம் கொண்டிருக்கின்றது. அது இங்கே சிறப்பு தலையிடப்பட்ட செய்தி. பிரதான தலைப்புச் செய்தி நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி தான். என்னை நான் நிரூபித்துள்ளேன், எனது வழியை மக்கள் ஏற்பார்கள், ஜனாதிபதி நம்பிக்கை, தேர்தலில் யாரும் சவாலாக இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தான் இங்கும் பிரதான தலைப்புச் செய்தி. முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுவுதீனின் படத்தோடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. யாரை ஆதரிப்பது, 14க்குள் முடிவை அறிவிப்போம் என்று ரிசாட் பதுவுதீன் அறிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தீர்மானம் அது தொடர்பான யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக ஏற்கனவே ஆராய்ந்திருக்கின்றது. என்றாலும் முடிவை 14ஆம் தேதிக்குள் அறிவிப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது குறித்து எதிர்வரும் 14ஆம் தேதிக்குள் அறிவிக்க உள்ளதாக ரிசாட் பதுவுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தெரிவித்திருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிப்பது என்பது தொடர்பிலே உத்தியோகபூர்வமான தீர்மானத்தை எடுப்பதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பிலே உள்ள கட்சியின் அலுவலகத்திலே கூடி ஆராய்ந்திருக்கின்றது. என்றாலும் இந்த நிலையிலே இறுதி தீர்மானத்தை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான செய்தி தொடர்ச்சியாக பத்திரிகைகளிலே வெளியாகி வருகின்றது. ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக இருவருடைய பெயர் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இன்று அறிவிக்கப்படும் என்ற செய்தி தான் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார். KV தவராசா அரியநேந்திரனுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்கப்பட உள்ள பொது வேட்பாளரின் பெயர் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவதற்கு தகுதியான பொது வேட்பாளர் யார் என்பது குறித்து நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகுழுக்களை நியமிப்பது தொடர்பிலும் ஆராயும் நோக்கில் கடந்த திங்கட்கிழமை ஆராய்ந்த குழு ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. பல பேருடைய பெயர்கள் சிபாரிசு பரிந்துரைகள் செய்யப்பட்டிருந்தாலும் இருவருடைய பெயரே இப்பொழுது இருக்கின்றது. அதில் ஒன்று KV தவராசா, பிரபல சட்டத்தரணி, அரியநேந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். இருவரிலே யார் பொது வேட்பாளராக நியமிக்கப்படுவார் என்று இன்று தெரியும் என்பதுதான் வீரகேசரி உட்பட தமிழ் பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் கூட்டணி ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்படும். சஜித், மனோ, ஹக்கீம், தாஸ்ரி கூட்டணிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை இடம்பெறுகின்றது. கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கிலே இன்று காலை 9 மணிக்கு இந்த நிகழ்வு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் உரையாற்றிய செல்வம் அடைக்கலநாதன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். தமிழ் பத்திரிகைகளிலே அந்த செய்தி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சீன இராணுவ பிரதேசத்தை அரசாங்கம் அனுமதிக்கிறதா? செல்வம் அடைக்கலநாதன் சபையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்று அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் சீன இராணுவத்தை நிலைநிறுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. சீன இராணுவத்தின் பிரவேசத்தை அரசாங்கம் அனுமதிக்கிறதா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்று பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்பது இங்கே வீரகேசரியிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் நாம் பார்த்த செய்திதான். எனக்கு யாருடனும் போட்டி கிடையாது,
வேட்பாளரின் எதிர்காலத்தை அன்றி நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானியுங்கள், ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற செய்தி படத்தோடு இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு தலையங்கப்பட்டிருக்கின்ற செய்தி, இந்தியாவுடன் 27 ஆண்டுகளின் பின் சாதனை படைத்த இலங்கை கிரிக்கெட் அணி என்று படத்தோடு நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. நேற்று மிகவும் சுவாரஸ்யமான, அதே நேரம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய செய்தி. இந்திய அணியுடனான 3வது ஒருநாள் போட்டியிலே 110 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டிய இலங்கை அணி தொடரை 2-0 என்ற அடிப்படையிலே வென்று 27 ஆண்டுகளின் பின்னர் இந்திய அணியுடன் இருதரப்பு ஒருநாள் தொடரை வென்று சரித்திரம் படைத்திருக்கின்றது என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வதும் இறுதியுமான ஒருநாள் சர்வதேச போட்டி நேற்று கொழும்பு பிரேமதாச மைதானத்திலே நடைபெற்றது. இலங்கை அணி 50 ஓவர் நிறைவிலே 7 விக்கெட் இழப்புக்கு 248 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி 26.1 ஓவர்களில் நிறைவில் 138 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது என்று இந்த சரித்திரம் படைக்கும் செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. வாக்களிப்பு நிலையங்கள் அதிகரிப்பு, தேர்தல் ஆணையம் என்ற ஒரு அறிவிப்பை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்டங்கட்டப்பட்ட செய்தி. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி மேற்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாகவும், இம்முறை தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையம் நேற்று அறிவித்திருக்கின்றது. நேற்று நடந்த செய்தியாளர் மாநாட்டிலே தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த வாக்களிப்பு ஏன் அவ்வாறு தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று அதற்கான காரணத்தை கூறியிருக்கின்றார். கடந்த தேர்தலிலே 1,59,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள். இங்கே 1,71,00,000 அதிகரித்திருக்கின்றது. ஆகவே வாக்களிப்பு நிலையங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று தமிழன் பத்திரிகை அதனை முக்கிய செய்தியாக வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.